பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது தெனை விதைச்சவன் தெனையா இருப்பான், வெனை விதைச்சவன் வெனையா இருப்பான் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம சொல்கிறது உண்டு. இந்த பழமொழி யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, ஈரான்காரனுக்கு, ஈரான் நாட்டு மக்களுக்கு, அந்த கொமேனிக்கு, இந்த இப்ராஹிம் ரைசிக்கு, அந்த புண்ணியவான்களுக்கு 100% பொருந்துது. ஏன்னு கேட்டால், முதல்ல மன்னர் ஆட்சியை ஒழிச்சிட்டு இந்த அல்லாவின் ஆட்சி, சரியாவின் ஆட்சி அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் மத வெறி பிடிக்க வச்சு, முதல்ல சரியாவின் சட்டம் அந்த நாட்டில் அமுல்படுத்தின உடனே எங்கே பார்த்தாலும் பயங்கரவாத இயக்கங்களையும் தீவிரவாத இயக்கங்களையும் ஆரம்பித்து, அதில் ஹமாஸு, ஹூதி, அப்புறம் ஜிகாதீஸு, அப்புறம் அந்த பிரதர் இந்த பிரதர் கூட்டணி இன்னும் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட இயக்கங்களை ஆரம்பித்து அதில் பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் சேர்த்து எல்லாத்திட்டையும் சொல்லி நீங்கள் வந்து நிறைய குட்டி போடுங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் 6, 7, 10, 12 அப்படின்னு குட்டி போட, அதுவும் பத்தலை, 4, 5, 7ன்னு மனைவியை சேர்த்துக்கிறங்க அப்படின்னு, இதுவும் பத்தலையா இதுவும் போதலையா, உங்களுக்கு பால் குடிக்கிற குழந்தைய கூட விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து நாட்டில் அமல்படுத்தி வச்சுருந்தான். அப்போ தான் முதல்ல யூத வெறுப்பு கலாச்சாரத்தை எல்லா மிடில் ஈஸ்ட்லையெல்லாம் புகுத்தி யூதர்களை கொல்ல ஆரம்பித்தான். அப்போ யூதர்களெல்லாம் கொல்லும் பொழுது அந்த ஈரான் நாட்டு மக்கள்லாம் அல்லாஹ் அக்பர், இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து யூதனுக்கு அமெரிக்காக்காரி சப்போர்ட்டாக இருக்காங்க, கிறிஸ்தவர்கள்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களையெல்லாம் கொல்ல ஆரம்பித்தான். டெத் டு அமெரிக்கான்னு சொல்லி, டெத் டு இஸ்ரேல்னு சொல்லி கிறிஸ்தவர்களையெல்லாம் கொல்ல ஆரம்பித்தான். அப்போ இதையெல்லாம் பார்த்தா இந்த ஈரான் நாட்டு மக்கள் அல்லாஹ் அக்பர், இறைவன் மிகப்பெரியன் அப்படின்னு போட்டுனாங்க, புலர்த்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காப்பீர்களை யாரெல்லாம் இவங்களுடைய புண்ணிய மதத்தை ஏற்றுக்கிறலையோ அவங்களையெல்லாம் கொல்ல ஆரம்பித்தான். இதையெல்லாம் பார்த்தா அந்த நாட்டு மக்கள் அல்லாஹ் அக்பர், இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இது நம்ம வந்து ஷியா முஸ்லீமு, அவங்க சூனா முஸ்லீமு அப்படின்னு சொல்லி சூனா முஸ்லீம்களையெல்லாம் கொல்ல ஆரம்பித்தான். அப்படி கொண்ட உடனே அந்த ஈரான் நாட்டு மக்கள்லாம் அல்லாஹ் அக்பர், இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொன்னாங்க. இது போதாதுன்னு அதுக்கடுத்து கடைசியில் தன்னுடைய நாட்டில் ஆக்டிவிஸ்ட்டுகள் யாராவது வந்து இந்த இஸ்லாமிய சட்டத்தினுடைய ஏயா குழந்தைகளை கல்யாணம் பண்ணுறீங்க, ஏயா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, அக்கிரமம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணி கொள்வது. அப்படி கொண்டு ரத்த வெறி பிடிச்சி அந்த ரத்த தாகத்தை அவங்க தீர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க இதுவும் சரிப்பட்டு வரல அப்படிங்கிறது, இன்னும் ரத்தம் வேணும் அப்படிங்கும்போது கொஞ்சோண்டு முடி இந்த பக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மாசாமினி போன்ற பெண்களை எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் சித்திரவதை பண்ணி அடிச்சு கொண்டாங்க. அப்படி ரத்த வெறி பிடிச்சி திரிஞ்சாங்க. இப்ப என்னடானா அந்த மத வெறி பிடிச்சவங்க இப்ப தன்னுடைய நாட்டு மக்கள் யாரெல்லாம் தன்னுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய போதனையை கேட்டு அல்லாஹ்வை வணங்கினார்களோ, தன்னுடைய நாட்டு அந்த சரியாவின் சட்டத்தின்படி வாழ்ந்தாங்களோ, இப்ப அவங்களையெல்லாம் அநியாயமா கொண்டுகிட்டு இருக்கான். உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களையும், யூதர்களை குறித்து, அமெரிக்கர்களை குறித்து தவறான தேவையில்லாத பொல்லாத இஸ்லாமியர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணி அவங்களுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி உலகம் முழுவதும் போராட்டம் பண்ண, என் காஷ்மீர், தமிழ்நாடு, ஸ்ரீலங்காவில எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இப்போ தன்னுடைய நாட்டு மக்களையே அநியாயமாக கொண்டுக்கிட்டு இருக்கான். அதை இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாட்டு மக்களுடைய கதியை நம்ம பார்க்க போகிறோம். எதை விதைச்சானோ அதையே தான் அறுக்கிறான். சரி, முதல்ல இருந்து நாம பார்ப்போம். சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த காக்கா குருவியை சுடுறாங்களா? இல்லைங்க, அந்த நாட்டு மக்களை சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வெளியில் தெரிஞ்சபடி 450, 500 பேர் இறந்துருக்காங்களாம். வெளியில் தெரியாதது ஆயிரக்கணக்கா. நம்மள தீபாவளிக்கு பட்டாசு சுட்டு விளையாடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே மனுஷங்களை கொண்டு. அதான் பொறி பறக்குது. கீழே இருந்து சொல்கிறான் பாருங்க, சுடு அவனை சுடு அப்படிங்கிறான். அதிசயமாக தான் சொல்கிறான். You know what they say, right? If you can't suppress them, just shoot them. அவ்வளோதான். உன்னால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அவங்கள சுட்டு கொள்ளு அப்படின்னு அந்த கம்பெனி என்ன செஞ்சுருக்காப்புல, ஆர்டர் கொடுத்துருக்காப்புல. எங்க வானத்தில் இருக்கிற கடவுள் ஆர்டர் கொடுத்தாரா என்னன்னு தெரியல, அவர் ஆர்டர் கொடுத்ததா சொல்றாங்க. சரி, easiest way, and that's exactly what the Iranian forces are doing. Pathetic freaking losers. பச்சை குழந்தைகளை கூட விடாதவங்க, அவங்க என்ன மனசு இருக்கும் அவங்களுக்கு என்ன புத்தி இருக்க போகுது?
இதான் விஷயம். இப்போ நாட்டில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, அது சோசியல் மீடியாவிலலாம் போய் கடைசியில் உலகம் முழுவதும் அது நாரிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் கம்யூனி என்ன செஞ்சுருக்காப்புல, போய் துவா செஞ்சு, அவர் எப்பவும் துவா செய்வாப்பிள்ளைங்க, அவர் போய் துவா செஞ்சுருக்காப்புல, அல்லாவே இப்படி நாட்டில் நடக்குது, அல்லாவே உன் பேச்சை கேட்டு தானே நான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, என்ன உலகமே என் பேர் நாரிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்புல. இங்கே எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உலகம் முழுவதும் பரப்புகிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்புல. அப்போ தான் வானத்துலேருந்து சத்தம் கேட்டிருக்கு, என்ன அடிமையே நீ இப்படி இருக்க, கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல், நீ வந்து இந்த இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணு. அதாவது சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று போயிடும், மணமகளுக்கு வந்து தலை சீவ முடியாது, அதனால கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு ஒரு கதையா. இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், யாருக்குமே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு புத்திமதி வானத்திலேருந்து சொல்லியிருக்காப்புலையாம். உடனே ஆஹா என்ன ஒரு அறிவுரைன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிருக்காப்புல, அவர் இன்டர்நெட்டையெல்லாம் ஷட் டவுன் பண்ணியிருக்காப்புலையாம். ஆனால் இந்த விஷயம் எலான் மஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன செஞ்சிருக்காப்புல, அல்லாவுக்கே அல்வா கொடுக்குற விதமாக அவருடைய ஸ்டார் லிங்க், இந்த இன்டர்நெட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குற அந்த சேட்டலைட் மாதிரி இருக்கிறத இவர் வானத்தில் கொண்டு வந்து எல்லா ஈரான் முழுசும் பறக்க விட்டாப்புல. அது எல்லாம் வானத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவே மொபைல் வச்சுருக்கானா அவெல்லாம் இதை ஈஸியாக எந்த ஒரு பாஸ்வேர்டும் தேவை கிடையாது, ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி உலகம் முழுவதும் இவன் பரப்பலாம். எலான் மஸ்க்கு அல்லாவையே வந்து அல்லாவினுடைய மைண்டையே வந்து ஹைஜாக் பண்ணி அவர் வானத்தில் பறக்க விட்டாப்புல. எல்லாம் பார்க்குறாங்க என்னடா இது அப்படின்னு. கடைசியில் தான் இவங்க இதெல்லாம் ஒரு சேட்டலைட் மாதிரி நமக்கு இன்டர்நெட் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்காக எலான் மஸ்க் அனுப்பியிருக்காப்புல அப்படின்னு. அதனால தான் இவங்க எப்பொழுதும் காப்பீர்களை சவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காப்பீர்களுக்கு இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே ஐயையோ அப்படின்னு. ஈரான் முழுசும் எங்கே பார்த்தாலும் இன்டர்நெட் ஃப்ரீ போச்சு. இப்போ என்ன செய்ய போகிற? இப்போ ஈரான் நாட்டு கொடியை தூக்கி கிழிச்சு எறிஞ்சிட்டு இப்போ அந்த மன்னராட்சி இதுக்கு முன்னாடி இருந்த கொடியை அவங்க விரித்து வைக்கிறாங்க. பெட்ரோல் குண்டு, அவங்க தயாரித்த பெட்ரோல் குண்டு. இது வேற ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு மசூதி, ரொம்ப மிகப்பெரிய வரலாற்று அடையாளம் மிக்க ஒரு மசூதி. இதை தீயை வச்சு கொளுத்தி விட்டாங்க. இந்த மசூதி இருக்கிறதுனால தான்டா எங்களுக்கு இந்த மாதிரியான போதனையெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி மசூதியை எரிச்சு விட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரில. இந்த புண்ணியவான்கள் பார்த்தியா, அமெரிக்காவில் நாங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களை எல்லாம் மசூதியாக மாற்றிக்கிட்டு இருக்கோம்டா, லண்டனில் எல்லாம் கிறிஸ்தவ தேவாலயங்களையெல்லாம் நாங்கள் மசூதியாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இல்லையா, ஈரானில் ஆரம்பித்து ஈரானில் உள்ள எல்லா மசூதியும் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 15,000 மசூதி, அப்போ எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 15,000 மசூதியை மூடிவிட்டாங்களாம். இப்போ எத்தனை ரன் ஆகுதுன்னு தெரில. ஏன்னு கேட்டால் நாட்டு மக்கள்லாம் வெளியில் வந்துட்டாங்க. எங்களுக்கு மசூதியும் வேணாம், மதரசாவும் வேணாம், சட்டமும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், நாங்கள் மனுஷனாக வாழணும்டா, எங்களை மனுஷனாக வாழ விடுங்க, எங்களை மதவெறி பிடிச்சவனா மாற்றாதீங்க. உலகத்தில் மனுஷங்க எப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எங்களை இப்படி மதவெறி பிடிச்சி வாழ நாசமாக போக வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. இந்த மசூதி தாண்டா இருந்தால் தாண்டா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மசூதியை கொளுத்தி விட்டாங்க. எல்லாம் எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. இதான் பெட்ரோல் குண்டு தயாரிக்கிற விதம். எல்லா வீடுகள்லையும் பீரை வாங்கி குடிச்சுப்புட்டு இப்போ பெட்ரோலை ஊற்றி கொண்டு போய் இப்போ எங்கெங்கே மசூதி இருக்கோ, எந்த புண்ணியவான்கள்லாம் இமாம்களை, இப்போ இமாம்கள் எங்கே போய் ஒளிஞ்சாயின்னு தெரில. இமாம்கள், முல்லாக்கள், முஃப்தி, மெங்குகள் ஒருத்தனையும் காணாமா, எங்கே போனாயின்னு தெரிலையா. از جون خودشون گذاشتن، ما هم از جون خودمون مایه میزنیم برای آزادی میهنمون. به امید آزادی کوکتل مولوتوف آماده کردیم، اکلیس سرنج کلی گرفتیم. بسیجی‌های بی‌ناموس باید حواس خودشون جمع کنن. هوار میشیم شب، هر شب هستیم، خودتون آماده کنید بی همه کسا.
ஒரு சிட்டியில் மட்டும் இல்லை, டெஹரானில் மட்டும் இல்லை, ஈரான் முழுசுமே எங்கே பார்த்தாலும் போராட்டம். கத்துறாப்புல எங்களை சுட்டு கொள்றாங்கன்னு கத்துறாப்புல. மற்றவங்களை கொல்லும் பொழுது அல்லாஹு அக்பர், இறைவன் மிக பெரியவன் சொன்னீங்க. இப்போ உங்களை சுட்டுக் கொள்றாங்க. மற்றவங்களை சுட்டுக் கொள்ளும் பொழுது இதுதான் உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறது பாவம் உங்களுக்கு தெரியல. அதான் விஷயம். எல்லாருக்கும் வெறி பிடிச்சி போச்சு. ஏதோ விஜயகாந்த் பாட்டா விஜய் பாட்டான்னு தெரியல, இன்னும் பிக்காசே அப்படின்னு பாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, நல்லா. இத்தனை காலமாக ஜெனசைடு யூதே ஒரு ஜெனசைடு, அமெரிக்கா பண்ணுறான் ஜெனசைடுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் தான் இப்போ இவங்களுக்கு கண்ணு திறந்துருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பிக்காசே என்னமோ சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதான் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்காக உண்டாகணும். நம்முடைய போதனைகள் மூலமாக அது நமக்கு உண்டாகணும். கடவுள் மேலே அன்பு வரணும். அது இல்லாமல் மதவெறி பிடிச்சிச்சா இதுதான் கடைசியில் நிலைமை. அமெரிக்காக்காரன் பாருங்களேன், இதில் எல்லாம் கவலைப்பட மாட்டான். எங்கேயாவது கிறிஸ்தவர்கள் போய் நம்ம மதத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா அவங்கள கொள்வது, இல்லை மதத்தை விட்டு போனால் கொள்வது, சர்ச்சை விட்டு போனால் கொள்வது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்களா பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? கிறிஸ்தவ பேரை வச்சுருப்பான், கடைசியில் பார்த்தா கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் அவனும் அந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பான். அவனுக்கு வேலை கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும், அவனுக்கு குடும்பம் இருக்கத்தான் செய்யும், புள்ள குட்டியெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இவங்க நாட்டில் அப்படி கிடையாது. இவங்க நாட்டில் கொஞ்சோண்டு முடி வெளியில் தெரிஞ்சதுனால கொண்டு போய் அடித்து கொண்டு விட்டாங்க. அப்போ எப்பேற்பட்ட மதவெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க இவங்க. இப்போ இன்றைக்கி பெண்கள் எல்லாமே தலையை அவுத்து விட்டுக்கிட்டு வந்து சிகரெட்டு குடிக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. குளிர் வேற. கிழிஞ்சது போ. இதுதான் எங்கே பார்த்தாலும் ஒரே வைரலாக இருக்குது. எல்லா விதவிதமாக எல்லா பெண்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லா பெண்களும் சிகரெட்டு ஊதி அந்த கம்பெனியினுடைய போட்டாவை எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் இங்கே ப்ளீஸ் அப்சர்வ் இஸ்லாமிக் ஹிஜாப் போட்டுட்டு வாங்க, இந்த இடத்துக்குள்ளே ஹிஜாபை போட்டுட்டு வாங்க, நீங்கள் ஹிஜாப் போட்டு வரல அப்படின்னா இங்கே வேறு ஏதாவது சம்பவிச்சிரும் அப்படின்னு விளம்பர பலகை ஒட்டி இருந்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஈரானிய பெண்ணு போய் தன்னுடைய தொடைய அழகை காமிக்குது பாரு அப்படின்னு போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் விட்டுருச்சு. இப்போ என்ன செய்ய போகிற? பயங்கரவாதம் ஒரு நாளும் சமாதானத்தை கொண்டு வராது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த நாட்டில் கம்பெனியுடைய சிலையை வச்சுருக்குறாங்க. இவன் அந்த கம்பெனியுடைய அந்த கொடியை எடுத்துட்டு அந்த மன்னராட்சியில் இருந்த அந்த கொடியை இப்போ அதில் வைக்கிறாங்க. அல்லாவின் ஆட்சி வேணாம்ட்டாங்க.
ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இருந்த மன்னராட்சி அவர் வந்து செக்குலராக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போல தான் அந்த தன்னுடைய நாட்டை நடத்தியிருக்காப்புல. அப்புறம் தான் இமாம்கள்லாம் சேர்ந்து மதவெறி பிடிச்சி ஐயையோ இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் மதவெறி பிடிச்ச ஒரு தலைவரை கொண்டு வந்து நியமித்தாங்க அந்த கொமேனி. போலீஸ்காரங்களாம் ஏகப்பட்ட பேரை கொண்டு விட்டாங்களா அந்த நாட்டு மக்கள். ஏன்னு கேட்டால் சுட்டு கொள்றதை பார்த்ததும் நாடு முழுவதும் பரவிருச்சு. அதுக்கடுத்து போலீஸ்காரங்களை விரட்டி அடிக்கிறாங்க ஜனங்களை. Running away like cowards. இவங்கெல்லாம் அல்லாவின் அடிமைகள். ஆனால் இப்படி பாவம் பயந்துட்டு ஓடுறாங்க. எப்படி ஏறுறான் பாருங்க, ஸ்பைடர்மேன் மாதிரி. Wow. அந்த ஈரான் நாட்டு கொடியை தூக்கிட்டாங்க. ஐம்பது வருஷமாக இந்த கொடியில் பாம்பு இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இனிமேலாவது இவங்களுக்கு புத்தி வரும். And the original flag. சிங்கம் மாதிரி இருந்தவங்களை தான் கொண்டு வந்து சிங்கத்தை பாம்பா மாற்றி 50 வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ அந்த பாம்பை மிதிச்சு விட்டு இப்போ சிங்கத்தை எடுத்து கொடியில் ஏற்றுறாங்க. அந்த நாட்டு மக்கள் காமிக்கிறாங்க, இதுதான் அந்த நாட்டு ராஜாவும் ராணியும். பரவாயில்ல, ரொம்ப சோக்காக தான் இருந்திருக்கிறாங்க, நல்லா இருந்திருக்கிறாங்க. பெர்சிய தேசம் ரொம்ப சூப்பரான தேசம். கடைசியில் அதை மதவெறி தேசமாக மாற்றி 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தினால அந்த நாட்டு மக்களை போதனைகளால் நிரப்பி மதவெறி பிடிக்க வச்சு தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக மாற்றி பச்சை குழந்தைகளை கூட விடாமல் எல்லா கல்ட்டு பயில்களுக்கும் காமவெறி பிடிக்க வச்சு போதனை கொடுத்து 50 வருஷமாக ஏமாற்றி வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ தான் எங்களுக்கு வேணாம்டா, எங்களுக்கு மதமும் வேணாம், 5 வயசு குழந்தையும் வேணாம், 10 வயசு குழந்தையும் வேணாம், நாங்கள் மனுஷனாக வாழணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அந்த நாட்டு மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஏன்னு கேட்டால் எப்போவுமே இந்த புண்ணியவான்களை நம்ப முடியாது. இப்படி தான் வந்து இப்போ இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு பிச்சை எடுக்க போனாங்க பஞ்சத்தினால, ஐயா சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கன்னு. கடைசியில் அங்கே போனதுமே அந்த இமாம்கள்லாம் சேர்ந்து இவங்களை மாற்றி இந்த நாட்டுக்கு உங்களை எதுக்கு தெரியுமா அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறாரு, எல்லாமே வந்து காயத்தில் தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் வந்து சிவிலைசேஷன் பண்ணணும், இவங்களை நாகரிகப்படுத்தணும், தண்ணியால் கழுவ சொல்லணும், அதனால் முதல்ல இவங்களையெல்லாம் சுண்ணத்து பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உங்களை தான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறான், ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து எதுக்கு கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவி மக்களை தான் இந்த இமாம்கள் வந்து பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக மாற்றி ஒரு வழி பண்ணாங்க. அதனால இப்போ போராட்டம் பண்ணுறாங்க, சரிதான். ஆனால் அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை அவங்க ஒழிச்சு கட்டுற வரைக்கும் இவங்க சாதாரணமாக நார்மலான ஒரு மனுஷனாக வாழ முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எங்கே போனாலும் இந்த சித்தாந்தத்தை 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை ஒழிச்சு கட்டிட்டு மனுஷனாக வாழ்ந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. எது எப்படியோ ஒரு எழுப்புதல் உண்டானா சரி. அதனால இந்த ஈரான் நாட்டு மக்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
மனசாட்சி உள்ள காமன் சென்ஸாக சிந்திச்சு பார்க்குற ஜனங்கள் காப்பாற்றப்படணும். மத வெறி பிடிச்சவன், காம வெறி பிடிச்சவன், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் ஒளிஞ்சு போனால் பரவாயில்ல. ஆனால் மனசாட்சி உள்ள காமன் சென்ஸாக சிந்திச்சு பார்க்குற அந்த இஸ்லாமியர்கள் காப்பாற்றப்படணும், பாதுகாக்கப்படணும். அதுக்காக உங்கள் ஜெபங்களில் அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோ ஒரு புண்ணியவதியினுடைய வீடியோவை நாளைக்கு போடலாம்னு இருக்கேன். அது வரைக்கும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.